ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வில்லேஜ் வ்ளாகர்ஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செவந்தி செடி வாங்கியிருந்தோன்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, நாற்று வாங்கியிருந்தோன்னு. அதோட அப்டேட் தாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட கரெக்டாக ப்ராப்பராக நான் அது வாங்குறதுக்கு முன்னாடி தொட்டியில் ஏதோ அரேஞ்ச் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 20 சாப்ளிங்ஸ் பார்த்திங்கன்னா அந்த வந்த கவர்லேயே நெட்டு வச்சுட்டேன். ஏன்னா கீழே டேரெக்டாக நிலத்தில் நட்டுறதுக்கு முன்னாடி அதில் நல்லா வரட்டும்னு சொல்லிவிட்டு அதில் நெட்டு வச்சுட்டேன். மீதி வந்து இந்த மாதிரி வேஸ்ட்டாக கிடக்கிற பக்கெட்டு, பேரல் அந்த மாதிரி எது கிடைக்குதோ அதிலெல்லாம் எடுத்து நட்டு வச்சுருக்கிறேன். வாங்க எல்லாம் எப்படி இருக்குன்னு ஒன்று ஒன்றா உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா எல்லா செடியும் மோஸ்ட்லி ஒரு 50% எல்லாமே மொட்டு வைக்க ஆரம்பிச்சிருச்சு. பார்த்திங்கன்னா அழகாக ஒரு ஒயிட் கலர் செவந்தி செடி அழகாக பூ பூத்துருச்சு. ஒயிட் கலர் மட்டும்தாங்க இப்போதைக்கு பூ விரிஞ்சிருக்கு. மீதியெல்லாம் ஒன்று ஒன்றா கலர் பூ பூத்தா தான் என்னென்னு தெரியும். இந்த டப்பில் மட்டும் ஒரு 3 to 5 பிளான்ட்ஸ் பக்கமாக வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு கலரில் மட்டும் 2 செடி தான் நல்லாயிருக்கு. மீதியெல்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சுன்னு சொன்னோம் பார்த்திங்களா, அதில் அந்த 2 செடி தான் இது. இதுவும் ரெண்டும் சூப்பராக க்ரோத் ஆகி மொக்கு வச்சிருச்சு. இது பார்த்தா நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்கிற கலரா இல்லை ஒய்லட் கலரான்னு தெரியல. அதுதான் லைட்டாக விரிஞ்சிருக்கு. பார்க்கலாம் ஃப்யூச்சரில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் என்ன கலர் எல்லாம் வந்திருக்குன்னு. அப்புறம் இங்கே ஒரு குட்டி செடி இப்போ தான் க்ரோத் ஆகிட்டுருக்கு. இதுவும் இங்கே ஒரு செடி, அந்த மாதிரி நிறைய செடி இன்னும் நல்லா மேலே வராமல் இருக்குது. எல்லாமே நான் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி தான் வச்சுருக்கிறதுனால பார்த்திங்கன்னா, இப்போது ஒயிட் கலர் அங்கே ஒரு டப்பில் இருந்ததுங்களா, இதில் ஒரு ஒயிட் கலர் பார்த்திங்கன்னா அழகாக மொக்கு சூப்பராக விரிஞ்சிட்ருக்கு. இந்த ஒரு கலர் என்ன கலர்னு தெரியல, அது விரிஞ்சால் தான் தெரியும். அதே மாதிரி இதுக்குள்ளே பாருங்களேன், எல்லாம் ஒட்டுக்காக தான் வச்சேன். இருந்தாலும் அந்த 2 செடியும் நல்லா மேலே வந்துருச்சு. இந்த 2 கலரும் மேலே வரல, குட்டியாகவே இருக்குது. இந்த செடி நல்லா மொக்க வச்சிருச்சு. இந்த செடி இப்போ தான் வந்துட்டுருக்கு. பார்க்கலாம் எப்படி க்ரோத் ஆகுது என்னென்னு. அடுத்தது இங்கே ஒரு எல்லோ கலருங்க, சூப்பராக. இதுவும் இப்போ தான் விரியுது. ஆனால் பூ எப்படி வரும் என்னென்னு தெரில. எல்லோ கலர் மட்டும் தெரியுது. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அதே மாதிரி இதுவும் எல்லோவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரே மாதிரி தான் இருக்குது செடியும் பட்ஸ் எல்லாமே. இது பார்த்தா ஒயிட் கலர் மாதிரியும் தெரியுது. வேறு ஏதாச்சும் கலரில் வருமானம் தெரியலிங்க. பட் எல்லாம் பட்ஸ் வச்சுருக்கு நல்லாவே. என்னென்ன கலரில் வருது என்னங்கிறது உங்களுக்கு ஃப்யூச்சரில் எத்தனை கலரில் வந்திருக்குன்னு ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணுறேன். அப்புறம் மறுபடியும் இடம் பத்தலின்னு ஆல்ரெடி நான் வச்சுருந்த செவந்தி செடி டப்புக்குள்ளேயே இங்கே ஒரு செடி வச்சுருக்கேன். இது மொட்டு நல்லா சூப்பராக வச்சுருக்கு. செடி ஃபுல்லாக வச்சுருக்கு பாருங்கள். ஆல்ரெடி ஷார்ட்ஸில் அப்டேட் பண்ணியிருந்தேன் இல்லைங்க. இந்த செடி நல்லா சூப்பராக அழகாக பூ பூத்துட்ருக்கு. கலர்ஃபுல்லாக இருக்குது இல்லைங்க. இந்த ஸ்டேஜில் பார்க்குறப்ப நல்லா டார்க் ப்ரௌனாக இருக்குது. கொஞ்சம் நாளாக இந்த மாதிரி கலரில் வருது. அப்புறம் மறுபடியும் ஆகிறப்ப டபுள் ஷேடு மாதிரி வருதுங்க. சூப்பராக இருக்குல்ல. இந்த சாப்ளிங்ஸ் பாருங்கள், சூப்பராக அழகாக அப்படியே நல்லா மரமாட்டம் வளர்ந்து வந்து பூ பூத்துட்ருக்கு. இந்த தொட்டியில் ஒரு 3 செடியாட்ட வச்சுருக்கேன். ஆனால் எதுவுமே இன்னும் மொட்டு வர ஆரம்பிக்கல. ஆனால் நல்லா வளர்ந்துருக்கு. கவரில் பதியம் போட்டு வச்சுருந்தேன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் கவர்லேருந்து பதியம் போட்டதெல்லாம் எடுத்து அப்படியே ஒன்றா நிலத்துல அங்கங்கே நட்டு வச்சுட்டேன். ஆனால் டேரெக்டாக ஃபஸ்ட்டு நம்ம வச்சுருந்த செடி பார்த்திங்கன்னா இப்போ எல்லாமே மொக்கு வச்சிருச்சு. ஆனால் நம்ம கவரில் கொஞ்சம் வேர் விட்டதுக்கப்புறம் கொண்டு போய் கீழே நெட்டலான்னு சொல்லி நெட்டி இருந்த செடியெல்லாம் இன்னும் மொக்கு எதுவும் வரல. 1 or 2 பிளான்ட்ஸ் மட்டும்தான் மொக்கு வச்சுருக்கு. ஒரு 9 கலர்ஸ் டிவைட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் கரெக்டாக டிவைட் பண்ணி வச்சுருக்கிறேன்னா இல்லை மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி வச்சுருனான்னு தெரியலை. பூ பூத்ததுக்கப்புறம் தான் அதுவும் எப்படி வந்திருக்கு என்னென்னு தெரியும். எல்லா செடியும் பூ பூத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஃபைனலாக ஒரு அப்டேட் பண்ணுறேங்க, என்னென்ன கலரில் எவ்வளோ வந்திருக்குன்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Hope you like it.